நேத்து நெறைய படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. நெறைய படத்தோட வசூல இந்த வீடியோல பார்க்க போறோம். முக்கியமா தமிழ் படம் மட்டுமே கிட்டத்தட்ட 9 படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. அப்புறம் தெலுங்குல வந்து மிராய் அப்படிங்கிற ஒரு படம் சரியான ஓப்பனிங் வந்திருக்கு. அப்புறம் டெமான் ஸ்லேயர் அப்படிங்கிற ஜப்பானீஸ் அனிமேஷன் அந்த படத்தோட வசூல். அப்புறம் மதராசி, காந்தி கண்ணாடி இன்னும் நெறைய படங்களோட வசூல பார்க்க போறோம். அதெல்லாம் என்னென்ன படங்கிறத வீடியோக்குள்ள பார்த்துரலாம். நேத்து வீடியோல நான் வந்து ஒரு ஃப்ரேம் ஒண்ணு வச்சிருந்தேன். இப்ப நான் ஸ்க்ரீன்ல காட்டுறேன் பாருங்க. இதுதான். இது என்ன பாட்டு அப்படிங்கிறது தான் கேட்டிருந்தேன். என்ன படம் கூட நீங்க சொல்லணும்னு அவசியம் இல்ல. என்ன பாட்டுன்னு கேட்டிருந்தேன். நெறைய பேர் சரியா சொல்லியிருக்கீங்க. நிக்கட்டுமா போகட்டுமா அப்படிங்கிற பாட்டு தான் கார்த்திக்கோட பாட்டு. ஸோ இத கரெக்ட்டா கெஸ் பண்ண முதல் 5 பேரு ஜெகதீசன், ஜெயா எம்சிஓ அப்படிங்கிறவங்க, அப்புறம் மஹமூசா, முனியா முனியா அப்படிங்கிறவரு, ஆப்ரஹாம் துரை அப்படிங்கிற இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்ட்டா கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஃப்ரேம் ஒண்ணு வச்சிருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்க. கமெண்ட்ல போடுங்க. த காஞ்சூரிங் லாஸ்ட் ரைட்ஸ் இந்த படத்தோட டே 8 இந்தியாவில் வந்து 2,85,00,000, டோட்டலா 83,73,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 256.3 மில்லியன் US டாலர்ஸ், 2,260 கோடி கிட்ட வருது. சூப்பர் கலெக்ஷன் தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்கு. டெமான் ஸ்லேயர் அப்படிங்கிற ஜப்பானீஸ் அனிமேஷன் ஃபிலிம், அதுல நிறைய சீரியஸ் வருது. அதுல ஒரு பார்ட் இந்த படம். ஸோ டே 1 இந்த படம் வந்து இந்தியாவில் 17,35,00,000. ஸோ டோட்டலா வேர்ல்டு வைடு 327.6 மில்லியன் US டாலர்ஸ், 2,890 கோடி கிட்ட வருது. எனது நேத்து ஒரு நாள் மட்டும் இந்த படம் 327 மில்லியன் US டாலர் கலெக்ஷனா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் இல்ல. ஜூலை 18ஆம் தேதியே இந்த படம் ஜப்பான்ல ரிலீஸ் ஆயிடுச்சு. அப்புறம் சில நாடுகள்ல அப்படி ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு. நேத்து தான் வந்து இந்தியா, யுஎஸ்ஏ மாதிரி நாடுகள்லாம் நேத்து செப்டம்பர் 12 ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ வேர்ல்டு வைடு இந்த படம் 327.6 மில்லியன். இதுல ஜப்பான்ல மட்டுமே 200+ கிட்ட ஆல்ரெடி கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த படம். 40 மில்லியன் US டாலர்ஸ் இந்த படத்தோட பட்ஜெட். ஸோ சூப்பரான கலெக்ஷனுங்க. டே 1 ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங். இது மட்டும் இல்லாம டெமான் ஸ்லேயர் இந்த ஓப்பனிங் வீக்கெண்டுக்கு மட்டுமே இந்தியாவில் 27 கோடி கிட்ட அட்வான்ஸ் புக்கிங் கலெக்ட் பண்ணிருக்கு. அதுல ஆல்ரெடி ஒரு 17 கோடி கிராஸா வந்துடுச்சு. இன்னும் 2 நாள்ல ஒரு பெரிய சம்பவம் இருக்கு அப்படிங்கிறது மட்டும் கிளியரா தெரியுது. அப்புறம் பரம் சுந்தரி அப்படிங்கிற படம் டே 15 இந்தியாவில் வந்து 35 லட்சம், உலகம் முழுக்க 41 லட்சம். 58 கோடியே 47 லட்சம் இந்தியாலையும், 80 கோடியே 68 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 60 கோடி பட்ஜெட் ஆல்ரெடி வசூல் ரீதியா ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம். பெங்கால் ஃபைல்ஸ் இந்த படத்தோட டே 8 இந்தியாவில் வந்து 76 லட்சம், உலகம் முழுக்க 89 லட்சம். டோட்டலா 13 கோடியே 97 லட்சம் இந்தியாலையும், 16 கோடியே 69 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 35 கோடி பட்ஜெட். இந்த படம் இன்னும் பெரிய வசூல் தேவைப்படுது. பாகி 4 இந்த படத்தோட டே 8 இந்தியாவில் வந்து 1 கோடியே 55 லட்சம், உலகம் முழுக்க 2 கோடியே 25 லட்சம். டோட்டலா 54 கோடியே 79 லட்சம் இந்தியாலையும், 64 கோடியே 94 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 100 கோடி பட்ஜெட். இந்த படத்தோட தியேட்டர்கள் ரைட்ஸ் கிட்டத்தட்ட 50 கோடி கிட்ட போயிருந்தது. இன்னும் இந்த படத்துக்கு ஒரு பெரிய கலெக்ஷன் தேவைப்படுது. லிட்டில் ஹார்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு தெலுங்கு திரைப்படம் சூப்பர் கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு. நேத்து டே 8 ஆந்திரா தெலுங்கானால 1 கோடியே 93 லட்சம், உலகம் முழுக்க 2 கோடியே 70 லட்சம். ஸோ டோட்டலா ஆந்திரா தெலுங்கானால மட்டுமே 19 கோடியே 26 லட்சம், உலகம் முழுக்க 27 கோடியே 29 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 5 கோடி தான் பட்ஜெட். ஆல்ரெடி இந்த படம் ஒரு பெரிய ப்ராஃபிட் எடுத்திருக்கு. அப்புறம் கிஷ்கிந்தாபுரி அப்படிங்கிற ஒரு தெலுங்கு திரைப்படம் நேத்து ரிலீஸ் ஆயிருக்கு. டே 1 ஆந்திரா தெலுங்கானால 2 கோடியே 25 லட்சம், உலகம் முழுக்க 3 கோடி. ஸோ 20 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். டே 1 ஒரு நல்ல கலெக்ஷன் தான் வந்திருக்கு. 10 கோடி தியேட்டர்கள் ரைட்ஸ் போயிருக்கு. அப்புறம் மிரை அப்படிங்கிற படம் தேஜா சஜ்ஜா. ஸோ ஆல்ரெடி அனுமன் ஒரு பெரிய பிளாக் பஸ்டர். இப்போ ஒரு பயங்கரமான ஓப்பனிங் இந்த படத்துக்கு. நேத்து டே 1 ஆந்திரா தெலுங்கானால 13 கோடியே 15 லட்சம், கர்நாடகாவில் 1 கோடியே 10 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 2 கோடி. இதுல ஹிந்தி பெல்ட்ல மட்டுமே 1.5 கோடிக்கு மேல கலெக்ட் பண்ணியிருக்கு. சூப்பர் கலெக்ஷன். ஓவர்சீஸ்ல 8 கோடியே 10 லட்சம், 24 கோடியே 35 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 65 கோடி பட்ஜெட், 32 கோடி தியேட்டரிக்கல் ரைட்ஸ். டே 1 ஒரு சூப்பர் கலெக்ஷன். ஸோ ட்ரேடு நம்பர் படியே 24 கோடிக்கு மேல வந்து வசூல் பண்ணியிருக்கு. அபிஷியல் நம்பர் 27 கோடியே 20 லட்சம் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓப்பனிங் டே சரியான கலக்கலான வசூல் வந்திருக்கு. அப்புறம் ஹிருதயபூர்வம் டே 16 கேரளால 85 லட்சம், உலகம் முழுக்க 1 கோடியே 28 லட்சம். ஸோ டோட்டலா கேரளால 35 கோடியே 57 லட்சமும், உலகம் முழுக்க 72 கோடியே 53 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 30 கோடி பட்ஜெட். ஸோ இந்த படமே நல்ல கலெக்ஷன், பெரிய ஹிட் அப்படின்னு சொல்லலாம். லோகா சாப்டர் 1 சந்திரா டே 16 கேரளால 3 கோடியே 46 லட்சம், தமிழ்நாட்டில் 68 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 45 லட்சம், கர்நாடகாவில் 20 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 22 லட்சம், ஓவர்சீஸ்ல 2 கோடியே 55 லட்சம்,
உலகம் முழுக்க 7,56,00,000 நேத்து இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. டோட்டலா 78,10,00,000 கேரளாலையும், தமிழ்நாட்டுல 14,81,00,000, ஆந்திரா தெலுங்கானால 13,82,00,000, கர்நாடகால 11,56,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 6,04,00,000, ஓவர்சீஸ்ல 100,32,00,000. 100 கோடியை கடந்திருக்கு ரெஸ்ட் ஆஃப் இந்தியால. உலகம் முழுக்க 224,65,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. அதிரி புதிரி ஹிட்டுங்க, பிளாக் பஸ்டர், மிகப்பெரிய பிளாக் பஸ்டர். பார்ப்போம் இன்னும் ஒரு 2-3 நாள்ல இந்த படம் ஒரு பெரிய படத்தோட ஒரு கலெக்ஷனை பிரேக் பண்ண போகுது. அது எதுவும் இல்லை, கண்டிப்பா இன்னைக்கு நான் பேசிட்டு இருக்கேன் இந்த நேரத்துல ஒரு முக்கியமான ஒரு படம் அந்த தொடரும் அப்படிங்கிற படத்தை காலி பண்ணிடும். அப்புறம் ஒரு 2-3 நாள்ல மஞ்சுமல் பாய்ஸ் படத்தோட வசூலை காலி பண்ணிடும். அப்புறம் இருக்கிறது ஒண்ணுதான், எம்புரான். அதை எத்தனை நாள் காலி பண்ணுதுன்னு பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு போயிடும். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு கலெக்ஷன் தான் வந்துகிட்டு இருக்கு. அப்புறம் தமிழ் படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. நேத்து 9 படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுல சில படங்கள் 1000 கணக்குல எல்லாம் வசூல் பண்ணிருக்கு. அதெல்லாம் பார்ப்போம். உருட்டு உருட்டு அப்படிங்கிற படம் டே 1 75,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணிருக்கு டே 1. இந்த படத்தோட பட்ஜெட் அப்ராக்சிமேட்டா 2.5 கோடி. தாவூட் அப்படிங்கிற படம் டே 1 1 லட்சம் வந்து வசூல் பண்ணிருக்கு, 3 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். காயல் அப்படிங்கிற படம் டே 1 60,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு, 1,75,00,000 இந்த படத்துக்கு பட்ஜெட். யோலோ அப்படிங்கிற படம் 2.5 கோடி பட்ஜெட், 2 லட்சம் இந்த படம் வந்து டே 1 கலெக்ட் பண்ணியிருக்கு. குமார சம்பவம் அப்படிங்கிற படம் டே 1 3.5 கோடி பட்ஜெட், 4 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. மதுரை 16 அப்படிங்கிற படம், மதுரை 16 அப்படிதான் சொல்லணுமா? ஓகே, மதுரை 16 அப்படிங்கிற படம் டே 1 40,000 வந்து வசூல், 75 லட்சம், வெறும் 75 லட்சம் தான் பட்ஜெட். ஆனாலுமே இந்த பட்ஜெட்டுக்கும் இது வந்து ரொம்ப மோசமான கலெக்ஷன் தான் எடுத்திருக்கு. ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப மோசமா அடிமட்டத்துக்கு வசூல் பண்ண படங்கள். ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு சொல்லிக்கிற அளவுக்கு வசூல் வந்த படங்கள். அர்ஜுன் தாஸ் அவர்களோட பாம் அப்படிங்கிற படம் டே 1 தமிழ்நாட்டில் வந்து 9 லட்சம், உலகம் முழுக்க 10 லட்சம், 4 கோடி பட்ஜெட். ஸோ இந்த படம் இந்த மீதி படங்களை கம்பேர் பண்ணவும் ஓகே அப்படின்னு எனக்கு தோணுது. தணல் அப்படிங்கிற படம் அதர்வா அவர்களோட திரைப்படம் டே 1 தமிழ்நாட்டில் 28 லட்சம், உலகம் முழுக்க 30 லட்சம், 8 கோடி பட்ஜெட். ஸோ இதுவுமே மோசமான கலெக்ஷன் தான். ஆனால் மீதியை பார்க்கும்போது இது என்னமோ பெரிய கலெக்ஷன் மாதிரி நமக்கு தெரியுது. பிளாக்மெயில் ஜிவி பிரகாஷ் அவர்களோட திரைப்படம் டே 1 தமிழ்நாட்டில் 25 லட்சம், உலகம் முழுக்க 27 லட்சம், 6 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். இந்த படமே சுமாரான கலெக்ஷன் தான். ஆக்சுவலா நேற்று வந்த 9 திரைப்படங்களுமே ரொம்ப ரொம்ப சுமாரான கலெக்ஷன். அதுல ஓரளவுக்கு ஓகேன்னு சொல்லிக்கிறது தணலும் பிளாக்மெயிலும் இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. அப்புறம் காந்தி கண்ணாடி திரைப்படத்தோட டே 8 தமிழ்நாட்டில் 19 லட்சம், உலகம் முழுக்க 20 லட்சம், 3 கோடியே 13 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 3 கோடியே 32 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு, 3 கோடி பட்ஜெட். ஆக்சுவலா நேற்று நிறைய படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு, அது பெருசா காந்தி கண்ணாடியை அஃபெக்ட் பண்ணல அப்படிங்கிறது தான் உண்மை. மதராசி திரைப்படத்தோட டே 8 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 2 கோடியே 10 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 28 லட்சம், கர்நாடகால 26 லட்சம், கேரளால 7 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 4 லட்சம், ஓவர்சீஸ்ல 55 லட்சம், உலகம் முழுக்க 3 கோடியே 30 லட்சம். டோட்டலா 48 கோடியே 7 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 5 கோடியே 95 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், 5 கோடியே 63 லட்சம் கர்நாடகாலையும், கேரளால 2 கோடியே 2 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 1 கோடியே 13 லட்சம், ஓவர்சீஸ்ல 24 கோடியே 80 லட்சம், 87 கோடியே 60 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு 8 நாள்ல. இந்த சாட்டர்டே சண்டே இந்த படத்துக்கு ஒரு பெரிய கலெக்ஷன், பெரிய எமர்ஜ் தேவைப்படுது. எந்த அளவுக்கு எமர்ஜ் அப்படின்னா, இந்த சாட்டர்டே சண்டேக்குள்ள இந்த படம் வந்து ஒரு 110 120க்குள்ள கலெக்ட் பண்ணும். அப்படின்னா ஒரு நாள்லயே ஒரு 15-20 கோடி கிட்ட, அட்லீஸ்ட் குறைஞ்சது ஒரு 15 கோடியாவது வசூல் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்துக்கு தான் இந்த படம் ஓரளவுக்கு தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த படம் 74 கோடி தியேட்ரிக்கல் ரைட்ஸ் போயிருக்கு. அப்படின்னா குறைஞ்சது 150 கோடி கிட்டையாவது வசூல் பண்ணுமா அப்படிங்கிறத நீங்களே கமெண்ட்ல போடுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.